ஆல்ரெடி பிங்க்கு ரயான் கிளாத்தில் வந்து குர்த்தி கட் பண்ண மாதிரியே நம்ம வந்து இப்போ 1 இயர் பேபிக்கு வந்து ஃப்ராக் கட் பண்ணிடலாம். அதுக்கு வந்து நான் லைனிங் எடுத்திருக்கேன். ரயான் கிளாத்னால கொஞ்சம் உள்ள காட்டன் கொடுத்தா குழந்தை கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் லைனிங் எடுத்திருக்கேன். 1 மீட்டர் லைனிங் எடுத்திருக்கேன். அப் அண்ட் டவுன் ரெண்டும் சேர்ந்து 1 மீட்டர் எடுத்திருக்கேன். மேலே வந்து ஷோல்டர் 4.5, ஆம்கோல் அதே அளவு 4.5 வச்சுக்கலாம். அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. செஸ்ட்டு 6 + 1 inch எக்ஸ்ட்ரா மார்ஜின், ஸோ 7. அதே அளவு கீழே வேஸ்ட்டுக்கும் அப்படின்னா இதோட ஹைட்டு வந்து 9 inch. ரெடிமேட் வந்து 8, மேலே 1/2 inch, கீழே 1 inch பிடிக்கிறத போக ஒரு 1/2 inch இப்படி கர்வ் பண்ணிடுங்க. ஆம்கோல் ஒரு 1 inch ஓட்டால் போதும். 4.5 பாதி 2.25, 2.25லேருந்து ஆம்கோல் வந்து ஜாயின் பண்ணிடுங்க. இது பேக் ஆம்கோல். இங்கேருந்து ஒரு 1/2 inch உள்ளே எடுத்துகிட்டு ஃப்ரண்ட் ஆம்கோல். ஓகே, நெக் அகலம் வந்து நான் அடித்து திருப்பிடுவேன். ஸோ 2.25 எடுத்திருக்கேன். கிராஸ் பீஸ் அடித்து கொடுக்குற மாதிரி இருந்தால் லைனிங் இல்லாத வந்து கிராஸ் பீஸ் அடித்து கொடுப்போம். அப்போ வந்து 2 inch வச்சுக்கோங்க. ஹைட் வந்து 3 inch, அதாவது 2.5 inch ரெடி லென்த். இதோட அகலம் வந்து 2.25. நெக் வந்து வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு இது கட் பண்ணி எடுத்துடலாம். இங்கே வந்து நெக் கட் பண்ணக்கூடாது. இங்கே வந்து இப்படி போய் பேக் ஆம்கோல் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அடுத்து பேக்கை தனியாக செப்பரேட்டாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் குடஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ண லைனிங் வந்து இதான் மெயின் பீஸ் நம்ம மேலே வச்சுருக்கோம். அதில் நான் எப்படி வச்சோமோ அதுக்கு ஆப்போசிட் தான் கிளாத் அவைலபிள் இருக்குது. ஸோ இது வந்து மேல் பார்ட், இது வந்து கீழே பாட்டம் கிளாத்துக்கு நான் வச்சுருக்கேன். மேலே வந்து இதை போட்டு நான் அடிச்சு திருப்ப போகிறோம். இதுக்கு தகுந்த அளவு நமக்கு கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டு வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட்டை வந்து ஆல்ரெடி கட் பண்ணதில் வந்து நான் ஆஃப் ஷோல்டர் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஆஃப் ஷோல்டருங்கும்போது இங்கே வந்து நெக்கு வரைஞ்சிருக்கோம் இல்லைங்களா? நெக்கு வரைஞ்சதுலேருந்து இங்கேருந்து கொண்டு வந்து இது இப்படியே இந்த ஆம்கோல் கூட நமக்கு ஜாயின் பண்ணி அப்படியே கட் பண்ணிடலாம். இப்படி தான் நம்ம கட் பண்ண போகிறோம். இங்கேருந்து இப்படியே கொண்டு வந்து இப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். கட் பண்ணி எடுத்துகிட்டு எப்பவும் போல் நெக்கு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம் இல்லைங்களா? அதேமாதிரி பண்ணிடலாம். இப்போ வந்து இந்த கட் பண்ணி எடுத்துட்டேன். கட் பண்ணி எடுத்துகிட்டு எப்பவும் போல் இங்கே நெக்கு இங்கே அடிக்கிறதுக்கு போது 1/4 inch இங்கே அடிச்சிருங்க. அதேமாதிரி ஆம்கோல் இங்கே வந்து கட் பண்ணிவிட்டு எப்பவும் போல் அடித்து திருப்பிடலாம். கட் பண்ணிவிட்டு இங்கே அடித்து திருப்பிட்டோம்னா நமக்கு வந்து ஃப்ரண்ட் ரெடி ஆகிடும். ஃப்ரண்ட்டுக்கு வந்து அடித்து திருப்பினதுக்கப்புறம் இங்கே ஸ்ட்ராப் வச்சுக்கலாம். பேக் பார்ட்டும் நம்ம எப்பவும் போல் இங்கே வந்து ஆம்கோல் மார்க் பண்ணியிருக்கோம், லைட்டாக மார்க் பண்ணியிருக்கேன். ஆம்கோல் இங்கே 1/4 inch ஸ்டிச் பண்ணிடுங்க. நல்ல பக்கத்து மேலே லைனிங் வச்சுட்டு ஆம்கோல் இங்கே 1/4 inch ஸ்டிச் பண்ணிடுங்க. இந்த ஆம்கோல் ஸ்டிச் பண்ணிவிட்டு ரவுண்ட் நெக் இங்கே கொண்டு வந்து இங்கே சென்டர் பார்ட் மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து வி மாதிரி இங்கே வரைக்கும் நான் ஜிப் வைக்க போகிறேன். ஸோ இங்கேருந்து இப்படி வி மாதிரி கொண்டு போய் இங்கேருந்து கொண்டு வந்து இங்கே இப்படி ஸ்டிச் பண்ணி மறுபடியும் இப்படி இங்கே கொண்டு போய் இங்கே முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் 1/4 inch உள்ள கட் பண்ணிவிட்டு சென்டரில் கட் பண்ணி அங்கேயே கட் பண்ணிவிட்டு உள்ள திருப்பிட்டோம்னா பேக் முடிஞ்சிடும். பேக் வந்து ஜிப் வச்சிடலாம். ஃப்ரண்ட்டை வந்து அடித்து திருப்பி மேலே ஸ்டிச் போட்டாச்சு. அதே மாதிரி இது ஃப்ரண்ட்டு வந்து மேலே ஒரு லேஸ் வைக்கலான் இருக்கேன். இந்த லேஸ் வந்து மேலே நெக்குக்கு வந்து இங்கேருந்து இப்படி வச்சிடலாம். வச்சுட்டு ஃப்ரண்ட்டு வந்து தள்ளி வச்சுருங்க. பேக் முடிச்சுட்டு ஃப்ரண்ட் வந்து ஸ்ட்ராப் வச்சிடலாம். பேக்குக்கு நம்ம சொன்ன மாதிரியே உங்களுக்கு நான் சொன்ன மாதிரியே வரைஞ்சது மாதிரியே ஸ்டிச் போட்டு இங்கே சென்டர் கட் பண்ணிட்டேன். இங்கே ஒரு 1/2 inch விட்டு 1/4 inch உள்ள விட்டு கட் பண்ணி எல்லா பக்கம் கட் பண்ணியிருக்கேன். ஷோல்டருக்கும் இங்கே கட் பண்ணிக்க இங்கே கட் பண்ணி கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே இதை வந்து நம்ம திருப்பி எடுத்துகிற போகிறோம். இப்போ திருப்பியாச்சு. திருப்பிட்டு சுற்றி இங்கே ஸ்டிச் பண்ணிடலாம். இங்கே ஆம்கோல் ஸ்டிச் பண்ணிவிட்டு கீழேயே ஃபுல்லாக லைனிங் ஸ்டிச் பண்ணிவிட்டு எப்பவும் போல் நம்ம இதை வந்து உள்ளே வச்சுட்டு இது ஒரு சைடு இங்கேருந்து இங்கே ஸ்டிச் பண்ணிடுங்க. அதேமாதிரி இங்கேருந்து இங்கே ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸஸ் ஜிப்பை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். அவ்வளோதான் பேக். இப்போ வந்து நம்ம பேக் வந்து ஜிப் வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக பேக்கும் ஒன் சைடு வர மாதிரி தான் வரணும், ஒன் சைடு கட் பண்ணி தான் வரணும். நான் மறந்துட்டு எப்பவும் போல் நார்மலாக ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதில் வந்து ஒன் சைடு இருக்குது. ஸோ வந்து ஒரு சைடு ஸ்ட்ராப்பும் ஒரு சைடு ஷோல்டர் இருக்கிற மாதிரி தான் பண்ண முடியும். இப்போ வந்து இது நல்ல பக்கத்து பேக்கு நல்ல பக்கத்துக்குள்ளே ஃப்ரண்ட்டு நல்ல பக்கம் உள்ளே இருக்கிற மாதிரி போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறோன்னா பட் இங்கே வந்து ஒன் சைட் ஸ்ட்ராப் வச்சா தான் இருக்கும். இப்படியே விடலாம், நிறைய பேர் விடுறாங்க. பட் நான் ஸ்ட்ராப் வைக்கலான் இருக்கேன். இந்த ஸ்ட்ராப் வந்து இந்த கழுத்தகலம் 5 இருக்கிற இடத்துல வந்து நம்ம இங்கே குறித்து வச்சுக்கோங்க. கழுத்தகலம் குறித்து வச்சுட்டு இங்கே நம்ம ஒரு ஸ்ட்ராப் இந்த மாதிரி ஒரு இன்ச்சுக்கு வந்து எப்பவும் போல் அடித்து திருப்பிக்கலாம். நீளம் வந்து உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக கொஞ்சம் ஹைட்டாக எடுத்துங்க. ஹைட்டாக எடுத்துகிட்டு இங்கே நம்ம ஷோல்டர் அடித்தது இல்லைங்களா அதுக்குள்ளே சொருகிடலாம்.
எவ்வளோ இன்ச்சுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணுவோமோ 1/2 இன்ச்சுக்கு உள்ளே பிடிப்போம் இல்லைங்களா, அதை வந்து உள்ளே சொருகிட்டு இதோட இது ஹைட்டை வந்து 4.5 இன்ச்சு நம்ம ஆம்கோல் வச்சோம் இல்லைங்களா, அந்த 4.5 இன்ச்சுக்கு இந்த நேர் இப்படி வச்சு இங்கே ஸ்டிச் பண்ணிடலாம். ஸ்டிச் பண்ணிவிட்டா ஃப்ரண்ட்டை மட்டும் ஸ்ட்ராப் இருக்கும், பேக்கில் இந்த மாதிரி இது மாதிரி இருக்கும். ஓகே, இந்த நேர் ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸஸ் கட் பண்ணிடலாம். அப்போ வந்து பேக் வந்து நமக்கு ஃபினிஷ், பேக் ஃப்ரண்ட் ரெண்டும் ஃபினிஷ் ஆகிடும். இப்போ பேபி ஃப்ராக்கில் வந்து மேல் டாப் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இந்த நேரம் லேஸ் வச்சு இதை அட்டாச் பண்ணி பின்னாடி ஜிப் அட்டாச் பண்ணி மேல் டாப் வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணியாச்சு. ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம கீழே அட்டாச் பண்ண போகிறோம். கீழே வந்து எப்பவும் போல் நார்மலாக ஃப்ளீட்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். எவ்வளோ நம்மக்கிட்ட கிளாத் இருக்கோ, இது வந்து 1 மீட்டர் கிளாத்னு எடுத்திருக்கேன். 1 மீட்டர் கிளாத்தில் கீழே வந்து ஃப்ளீட்ஸ் வச்சுட்டு இதே மாதிரி லைனிங்கும் 1 மீட்டர் கிளாத்தில் நம்ம எப்பவும் போல் பட்டு பாவாடை அந்த மாதிரி ஈக்குவலாக ஃப்ளீட்ஸ் எடுத்து ரெண்டையும் நான் இடுப்பு கட்ட 1/2 இன்ச்சு கேப்பில் அட்டாச் பண்ணியிருக்கிறேன். இப்போ அட்டாச் பண்ணிவிட்டு இந்த இது மேலே ஃப்ரண்ட் இருக்கு இல்லைங்களா, ஃப்ரண்ட்டு நல்லா பக்கம் உள்ளே இருக்கிற மாதிரி போட்டு ஹிப் எப்பவும் போல் ஜாயின் பண்ணிடலாம். இங்கேருந்து இப்படி வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு கரெக்டாக வருது. இது இங்கேருந்து ஆரம்பித்து 1/2 இன்ச்சுக்கு இது அடிச்சிருங்க. அதே மாதிரி பேக்கும் இதே மாதிரி அடித்து திருப்பிட்டு சைடு எப்பவும் போல் ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா சைடு மார்ஜின் ஃபுல்லாக அடிச்சிடலாம். அடிச்சுட்டு இதை வந்து இப்படி திருப்பிட்டு பேக்குக்கு வந்து பின்னாடி வந்து 2 கயிறு அட்டாச் பண்ணுவோம். ஹிப்பு லூஸாக இருக்கிறதுக்கு அடிக்கிறதுக்கு. அதுக்கு நான் கயிறு வந்து எப்பவும் போல் இந்த மாதிரி அடித்து திருப்பிக்கிங்க. உங்களுக்கு எவ்வளோ வித்து வேணுமோ அந்த எவ்வளோக்கு நான் எங்கிட்ட கொஞ்சம் கிளாத் அதிகமாக குண்டாக வச்சுருக்கேன். அடித்து திருப்பிக்குங்க. இப்போ சைடில் இந்த ஹிப்பு 2 ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ சைடில் ஒரு 1 இன்ச்சுக்கு இப்படியே கொண்டு வந்து கீழே வரைக்கும் அப்படியே ஸ்டிச் பண்ணிடுங்க. 4 கிளாத்தையும் ஒட்டுக்காக வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம லைனிங்கும் அதே அளவுக்கு ஈக்குவலாக எடுத்துருக்கோம். ஸோ வந்து அப்படியே கொண்டு வந்து கீழே கெட்டு தெளி போட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க. அதேமாதிரி அந்த சைடு ஃபினிஷ் பண்ணிட்டோம்னா இந்த ஃப்ராக் ரெடி ஆயிரும். இந்த ஸ்ட்ராப்பில் வந்து ஃபேப்ரிக் ஃப்ளவர் வந்து ஸ்டிச் பண்ணி இந்த ஸ்ட்ராப் தெரியாத மாதிரி ஒரு 3 ஃப்ளவர் ஸ்டிச் பண்ணிடுவேன். ஃபினிஷிங் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் சைடு அடிச்சுட்டு இந்த ஸ்ட்ராப் இருக்குது இல்லைங்களா, இதுக்கு வந்து நம்ம ஃப்ளவர்ஸ் வைக்க போகிறோம். வச்சுட்டோம்னா இந்த ஃப்ராக் வந்து ஃபினிஷ் ஆகிடும். இதுதான் நம்ம ஃப்ராக்கோட ஃபைனல் லுக். நம்ம வந்து இது வச்சோம் இல்லைங்களா, அதுக்கு வந்து நான் 3 ஃப்ளவர்ஸ் வச்சுட்டேன். டோரி மாதிரி ஸ்ட்ராப் மாதிரி வச்சோம் இல்லைங்களா, 3 ஃப்ளவர்ஸ் வச்சுட்டு இங்கே வந்து நான் வந்து பவு வச்சுருக்கேன். இந்த பவு வந்து நம்ம ஆல்ரெடி நெக் பேட்ச் ஒர்க் பண்ணோம் இல்லைங்களா, அதில் கொஞ்சம் மிச்ச கிளாத் இருந்துச்சு. அதை வந்து நான் பவ்வாக ரெடி பண்ணிட்டேன். அவ்வளோதான் இது ஃபைனல் லுக்.